வணக்கம். இப்போ வந்து 24 hour அனலாக் டைமரை வச்சு என்சி என்ஓக்கு வந்து எப்படி வயரிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 24 hour அனலாக் டைமர் எடுத்திருக்கேன். இதோட கனெக்ஷன் பார்க்கலாம். இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா என் வந்து 230 volt இன்புட் பவர் 230 volt இன்புட் பவர் இங்கே கனெக்ட் பண்ணணும். எல்ல வந்து பேஸு, எண்ணில் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்பர் 2 வந்து காமனு, நம்பர் 3 வந்து என்சி, நம்பர் 1 வந்து என்ஓ. இது வந்து 24 hour அனலாக் டைமரு. இதில் வந்து என்சி எப்படி ஒர்க் ஆகுது, என்ஓ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது மேக்சிமம் லோடு வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆம்பியரு. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்குது, மேனுவல்லையும் இருக்குது. ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆட்டோலையும் ஒர்க் ஆகும், மேனுவலையும் ஒர்க் ஆகும். இப்போ வாங்க என்ஓ எப்படி ஒர்க் ஆகுது, என்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு வந்து டைமரோட எண்ணில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் நியூட்ரலை. அடுத்ததா வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து டைமரோட எல்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து டைமரோட எல்லுல இருந்து ஒரு லூப் எடுத்துட்டு வந்து டைமரோட நம்பர் 2ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். காமன்ல நம்பர் 2 டைமரோட நம்பர் 2ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து காமனு. நம்பர் 2ல வந்து காமன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து இப்போ வந்து டெஸ்டிங்காக ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். என்சியில் வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நம்பர் 3ல வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்பர் 3ல வந்து என்சியில் வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதோட நியூட்ரலை வந்து டைமரில் வந்து இன்புட்லேயே கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து கிரீன் கலர் இண்டிகேஷனை வந்து டைமரோட என்ஓ பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். டைமரோட என்ஓல வந்து ஒரு கிரீன் கலர் இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதோட நியூட்ரலை வந்து டைரக்டா வந்து நான் டைமர்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் டைமர் வந்து ஒரு 2 hours நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த டிப் சுவிட்சை வந்து உள்ளேயும் வெளியே உள்ள பண்ணா ஒரு சைடு ஒர்க் ஆகும், வெளியே பண்ணா ஒரு சைடு ஒர்க் ஆகும். இப்போ வந்து நான் 2 hours செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டைமரை வந்து நான் ஆட்டோவில் செட் பண்ணிக்கிறேன். டைமிங் மோடில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டைமர் வந்து என்ஓல வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் டைமரை வந்து கிளாக் வைஸில் வந்து சுத்தும் போது இப்போ வந்து என்ஓல இருக்கிறது வந்து என்சிக்கு மாறிடும். டைமரை வந்து எப்பவுமே கிளாக் வைஸில் தான் சுற்றணும். ஆண்டி கிளாக் வைஸில் நம்ம சுற்றினோம்னா டைமர் வந்து டேமேஜ் ஆயிரும். கிளாக் வைஸில் தான் நம்ம சுற்றணும். இப்போ வந்து என்சியில் இருக்குது. இப்போ நான் வந்து என்ஓக்கு மாறிடுச்சு. Thank you for watching video.